நான் உங்கள் எலக்ட்ரிஷியன் காரைக்குடியிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இது ஒரு பழைய வீடு. அந்த பழைய வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் தான் வச்சுருந்தாங்க. சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸுக்கு தான் வயரிங்கும் பண்ணியிருந்தாங்க டோட்டலாக. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி 3 ஃபேஸ் வயரிங் நம்ம வாங்கிட்டோம். அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் வயரிங் எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு வயரை எல்லா சுவிட்ச் போர்ட்லையும் லூப் போட்டு சிங்கிள் ஃபேஸில் சர்வீஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டோட்டலாக வீட்டில் உள்ள எல்லா சுவிட்ச் போர்டையும் பிரித்து எந்தெந்த வழியாக லூப் இருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை விட்டு லூப் ஹோல் ஃபுல்லாக செக் பண்ணோம். லூப் ஹோல் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு, கிச்சனுக்கு, மாஸ்டர் பெட்ரூமுக்கு, ஹாலுக்கு, போர்ட்டிகோக்கு எல்லாத்துக்குமே லூப் ஹோல் கண்டுபிடிச்சி நம்ம டோட்டலாக சுவிட்ச் போர்டு வழியாகவே வயரிங் இழுத்துருக்கோம். டோட்டலாக எல்லா சுவிட்ச் போர்டுக்கும் தனித்தனி சர்க்கியூட்டுக்கு ஃபேஸ் மட்டும் இழுத்துருக்கோம். நியூட்ரல் பார்த்தோம், நியூட்ரல் ஆல்ரெடி 4 ஸ்கொயர் தான் போட்டிருக்காங்க. அதனால் நியூட்ரலை காமன் பண்ணி விட்டுட்டு, எர்த்தையும் காமன் பண்ணி விட்டுட்டு, யூபிஎஸ் கொடுத்துருந்தாங்க, அதையும் காமன் பண்ணி விட்டுட்டோம். சுவிட்ச் போர்டுக்கு ஃபேஸ் மட்டும் தனித்தனியாக இழுத்துருக்கோம் எல்லா சுவிட்ச் போர்டுக்கும். ஓகேங்களா? இழுத்து முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 3 ஃபேஸ் டிபி பாக்ஸு ஃபைப்ரோஸில் வாங்கி அதை ஃபிட் பண்ணி டோட்டலாக நம்ம சர்க்கியூட் இழுத்த வயரை ஃபுல்லாக எடுத்து எல்லாமே பண்ணி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கர் 4 போல் எம்சிபி வச்சுருக்கோம். நம்ம ஆர்சிசிபி போடலான்னு பார்த்தோம். ஆர்சிசிபி ரேட்டு கூட வந்ததுனால கஸ்டமர் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம எம்சிபி போட்டிருக்கோம். எம்சிபி போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சிங்கிள் எம்சிபி வச்சுருக்கோம். எல்லாமே ஏசிக்கு 20, கிச்சனுக்கு 16, ஹாலுக்கு, ரூமுக்கு லைட்டிங் லோடு ஃபுல்லாக 6 ஆம்ப்ஸு, இந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டிருக்கோம். ஒரு 8 சர்க்கியூட் தனியாக பிரிச்சுருக்கோம். ரோட்ரியை போட்டு நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வயரிங்கும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட காமிச்சோம். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாகவே ஒரு ஃபியூஸ் கட்டையாக பிடுங்கிட்டு நம்ம ஒரு ஃபியூஸ் கட்டையை பிடுங்கி அதில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா ரோட்டி திருப்பி அது கரண்ட் வருதா வரலையா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணோம். கஸ்டமர்கிட்டையும் எல்லாமே சொல்லிவிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கராக நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 6 ஆம்ப்ஸ் மட்டும் நமக்கு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த 6 ஆம்ப்ஸ் ஏன் விழுகுது அப்படின்னு பார்க்கும்போது அது கிச்சனுக்குள்ளே லோடு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கிச்சனில் இருந்து தான் மோட்டருக்கும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிச்சனுக்கு வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதுக்கு ஹீட்டருக்கும் அது வழியாக தான் எடுத்திருந்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மோட்டர் ஆன் பண்ணும்போது 6 ஆம்ப்ஸ் தானே, 6 ஆம்ப்ஸ் லோடு தாங்காது, அதனால் டக்குன்னு பிரேக்கர் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த 6 ஆம்ப்ஸை நம்ம மாற்றிட்டு 16 ஆம்ப்ஸில் கொடுத்தோம். 16 ஆம்ப்ஸில் கொடுத்துட்டு நம்ம அவங்கள்ட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் மோட்ரு